So previous class. So listen. GMR na why mentioned in X here? GMR na main radius சொல்றோம். எது இங்க X போட்டுருக்காங்க? இங்க GMD na என்ன? Understand? Okay, right. அந்த பர்டிகுலர் கண்டக்டர் வந்து எக்ஸ் கண்டக்டர் எடுத்தனால இந்த எக்ஸ் கண்டக்டர்ல மட்டும் வி டேக் ஆன் தி ஜிஎம்ஆர். ஓகேவா? ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஏஏன்றது பர்டிகுலர் ஸ்டாண்டோட ஏ ஸ்டாண்டோட டிஸ்டன்ஸ். ஓகே, ஏ ஸ்டாண்டோட டிஸ்டன்ஸ் நார்மலா டிஏஏன்றது பாத்தீங்கன்னா இதுதான் டிஏ ஏ இது டிஏஏனா இது இதுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது ரேடியஸ் தான் வந்து பார்த்து வரும் டிஏஏன்றது. டிஏபின்றது அதாவது இந்த எக்ஸ் இதுதான் எக்ஸ் கண்டக்டர். இந்த எக்ஸ் கண்டக்டர்ல ஜிஎம்ஆர் பாத்தீங்கன்னா டிஏஏ அப்புறம் டிஏபி டிஏசி டிஏடி டிஏஎன். ஓகே, அப் டு ஏஎன். ஓகே, ஸோ ரூட் ஆஃப் அந்த ஸ்கொயர் பண்ணும். அதுதான் இங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஜிஎம்ஆர் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் என் ஸ்கொயர். என் ஸ்கொயர்னா என்னங்க? எத்தனை கண்டக்டர் ஸ்டாண்ட் இருக்கோ அது வந்து என், அது ஸ்கொயர் பண்ணிக்கணும். ரூட் ஆஃப் டிஏஏ டிஏபி அப் டு டிஏஎன். சிமிலர்லி ஒவ்வொரு கண்டக்டர்ல இருந்து பார்க்கணும். இப்போ ஏ கண்டக்டர் எடுத்தா இது வரும், பி கண்டக்டர் எடுத்தா என்ன வரும்? டிபிஏ டிபிபி டிபிசி டிபிஎன் வரும். அதே மாதிரி சி கண்டக்டர் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி என் கண்டக்டர் எடுத்தீங்கன்னா என்ஏ என்பி என் அப் டு என்என். புரியுதா? இது எப்படி வருது தெரியுதுல்ல? ஜிஎம்ஆர் இது எழுதிட்டீங்களா ஆல்ரெடி? இது ப்ராப்ளம் நோட் பண்ணீங்க. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ராப்ளம் எழுதிங்க. ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட். இதுல எத்தனை பண்டில் இருக்குப்பா? ஃபர்ஸ்ட் இதுல 3 பண்டில். ஓகே, 3 பண்டில்ஸ். செகண்ட் பி வந்து 4 பண்டில்ஸ். ஓகே, ஆக்சுவலா வந்து ஜிஎம்ஆர் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிஎம்ஆர் என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் என் ஸ்கொயர். என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுதான் ஃபார்முலா. ஜிஎம்ஆர் ஒரு கண்டக்டர்ல எக்ஸ், இங்க எக்ஸ் போட்டாலும் ஓகே, போட்டாலும் ஓகே. என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த ரேடியஸ் டிஏஏ டிஏபி டிஏஎன். அதே மாதிரி எல்லா கண்டக்டர்ல இருந்து எழுதணும். ஓகேவா? இது புரியுதா பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைண்ட் த ஜியோமெட்ரிக் மீன் ரேடியஸ் ஆஃப் த கண்டக்டர் in terms of radius of an individual strand for 3 equal strands are shown in figure. Equal strand, 3 equal strand, அப்படி 4 equal strand. இது just formula மட்டும் எழுதிருக்காங்க, values வச்சிருப்பாங்க. ஓகே, so anyone tell what is DAA here? So first இது எடுத்துங்க. இது first கண்டக்டர். ஃபர்ஸ்ட் கண்டக்டர் எடுத்துங்க. DAA என்ன வரும்? internal impedance, அதாவது இன்டர்னல் டிஸ்டன்ஸ் பிளஸ் அடுத்த இது வந்து இப்ப இந்த கண்டக்டர் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? anyone tell? இந்த ஸ்டாண்ட், இந்த சென்டர்ல இருந்து இந்த ஸ்டாண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ஸ்டாண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2r. இது ஒரு 6, இது ஒரு 6, 2r வருமா? 6 ரேடியஸ் தானே. இது ரேடியஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்ட்ராண்ட். இது வந்து ரேடியஸ், அந்த ரேடியஸ். இது 2r தான் இங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் r டேஷ்னு போட்டிருக்கிறது என்னது? r. இப்ப இந்த மட்டும் எடுத்துட்டீங்க வச்சுங்க. இங்க வந்து 9 இது. ஓகே, why you put a 9 here? What about n value here? First A ல வந்து n value என்ன? ஏன் இங்க 9 வருது? n value என்னப்பா? நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 3. இப்போ 3 தான் n வேல்யூ. ப்ரீவியஸா பார்த்து வந்து n ஸ்கொயர் போட்டுப்பாங்க. n ஸ்கொயர் போட்டுப்பாங்க. ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ரூட் ஆஃப் DAA DAB DAC.
இந்த டயராம் நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். டயராம் நோட் பண்ணிங்க. டயராம் நோட் பண்ணிங்க. என்னப்பா? டி டி பாருங்க, டிஏ ஏஏ டிபிபி டிசிசி ஆர் டிஎன்என். அதோட வேல்யூ வந்து ஆர் டேஷ். ஆர் டேஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஏஏ டிபிபிஆர். ஓகேவா? இந்த டயராம் நோட் பண்ணிங்க. 3 3 4. ஓகேவா? So listen, GMR என்ன? n square. n square இங்க என்ன? ஃபர்ஸ்ட் A டயகிராம்ல சீக்கிரம் எழுது டைம்ல. என்னோட வேல்யூ 3. அப்ப 9 வரும். இங்க r dash போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டக்டர் இன்னர் ரேடியஸ் DAA. DAA வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் r dash. 2r எங்க போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கும் அடுத்த ஸ்டாண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2r. So இந்த ஸ்டாண்டுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2r. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து another 2r. இது வந்து ஒரு ஸ்டாண்டுக்கு. இப்ப 3 ஸ்டாண்ட் இருக்கிறதுனால we have to put 3. புரியுதா? இது எங்க போட்டிருக்கேன்? 3 போட்டிருக்காங்கட்டு. ரெண்டு எல்லாமே ஈக்குவல் சைஸ். ஓகே, அதனால இது வந்து ஒரு ஸ்டாண்டுக்குள்ள GMR. இது 3 ஏன் போட்டிருக்காங்கன்னா 3 ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்டாண்ட் பார்த்தோம், அப்புறம் இந்த ஸ்டாண்ட் அப்புறம் 3 ஸ்டாண்டுக்கு பார்க்கணும். அப்ப இங்க 3 போட்டிருக்காங்க. சிம்பிளை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ ஆர் டேஷ் வேல்யூ என்ன? what about r dash value? r into e to the power of minus 1/4. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். r dash வந்து e to the power of minus 1/4 into r. இது அப்படியே போட்டிருக்காங்க. in terms of r ல we derive. ஓகேவா? இது வந்து சிம்பிளிஃபை. 3 பண்டில் கண்டக்டர் இருந்துச்சுன்னா 1.46 into r அந்த அளவுக்கு GMR இருக்கும். புரியுதா? சும்மா 4 கண்டக்டர் அண்டர்ஸ்டூட் ஆகுதா பாருங்க. 4 சப் கண்டக்டர். y here √2r. சரி, இப்ப இங்க இது எடுத்துறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர் எடுத்தீங்க. இது ஸ்டாண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து அதர் ஸ்டாண்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்க்கணும். மொத்தம் எத்தனை கண்டக்டர் இருக்கு இதுல? 4. அப்ப இங்க என்ன வரும்? n ஸ்கொயர். n வேல்யூ 4னால we getting 16. ஓகேவா? r dash. இப்போ இந்த கண்டக்டர் r dash வந்து ரேடியஸ், அது r dash வந்துரும். இந்த கண்டக்டருக்கு இந்த கண்டக்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இந்த கண்டக்டருக்கு இந்த கண்டக்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் பா? இதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இதுக்கு இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்? r again r here. இங்க இருந்து r again r. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் we can 2r போட்டாச்சு. √2r. இது எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். டயகனல். ஓகே, இது டயகனலா இருக்கு. அப்ப இங்க 2r, this is 2r. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? கால்குலேட் பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரம் கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணு. கால்குலேட்டர் தேவையில்ல, அப்படி கால்குலேட் பண்ணு. 2r டயகனல் என்ன வரும்? இங்க 2r, இங்க 2r. இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? √2r² plus 2r². 4r². 4r² வருது. √2 into 2r வரல, 8r² வரும். 4 மட்டும் we have to root எடுத்தீங்கன்னா 2 வந்துரும். will get √2 into 2r. இது புரியுதா? ஏன் இங்க 4 போட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து 4 இருக்கு. ஓகே, 4 டைம்ஸ், அதனால 4 போட்டிருக்காங்க. சோ இது சிம்பிளை பண்ணீங்கன்னா will get 1.723 r. ஓகேவா? சோ இங்க கவனி, இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர், this is another கண்டக்டர், இந்த கண்டக்டர். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2r. ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2r. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? 2r² plus
2r square whole square. Okay, இப்போ என்ன வரும்? root of 4r square plus 4r square. So root of 8r square. So we'll get இது வந்து ஃபர்தரா ஸ்ப்ளிட் பண்ணா 4 into 2 r r square. So 4 மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இது புரியுதா? எழுதிங்க அவன சைடுல. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா this is 2r, this is 2r. இப்போ டயகனல்ல பாத்தீங்கன்னா 2r root of 2r square plus again 2r square. இது இப்போ ரூட் எடுக்கிறப்ப 4 into r square, this is 4 into r square. So we can add it. ஆட் பண்றப்ப 8 into r square வரும். இத ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு 4 into 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு r square, இது r square வெளிய வந்துரும். இப்போ இந்த r உம் 4 உம் வந்துரும். இப்போ இது வந்து ஏன் 4 போடுறோம்னா இங்க இப்போ இது வந்து ஒரு கண்டக்டருக்கு மட்டும்தான் இந்த வேல்யூ. இப்போ எத்தனை கண்டக்டர் இருக்கு? இப்போ இந்த கண்டக்டர் எடுத்து செக் பண்ணோம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் இங்க இருந்து இந்த கண்டக்டர், இந்த கண்டக்டர்ல இருந்து இதுக்கு, அப்புறம் இந்த கண்டக்டர் எடுக்கணும். இந்த கண்டக்டர்ல இருந்து இதுக்கு, இதுக்கு, அப்புறம் இதுக்கு. நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் வரும். அதனால இங்க நான் பவர் 4 போட்டிருக்காங்க. 7 பண்டல் கண்டக்டர். என்னம்மா புரியலையா? 7 பண்டல் கண்டக்டர் இருக்கு. இப்ப வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டக்டர் ஃபர்ஸ்ட் கொண்டு 1 போட்டிருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல இருந்து அதர் கண்டக்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கும் செகண்ட் கண்டக்டருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கும் செகண்ட் கண்டக்டருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஸ்டாண்ட் 2r. திஸ் இஸ் r. இது r, இது ஒரு r. 2r. அதான் 1 2 d12 போட்டிருக்காங்க. அப்புறம் இதுக்கு 1க்கும் 6க்கும் 2r, 1க்கும் 6க்கும் 2r, 1க்கும் 7க்கும் 2r, 1க்கும் 5க்கும் எவ்வளவு வரும் பாருங்க. 1க்கும் 5 வேணும். 1க்கும் 4க்கும் பாருங்க. 1க்கும் 4க்கும் 1க்கும் 4க்கும் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 1க்கும் 4க்கும் 4r வரும். எப்படி 4r வருது? இங்க இருக்கு 1, இங்க 4 இருக்கு. இது ஒரு r, இது ஒரு 2r பிளஸ் இது ஒரு r, மொத்தம் 4r வரும். புரியுதா? 1க்கும் 4க்கும் எப்படி 4r வருதுங்க? 1க்கும் 4க்கும் எப்படி 4r போட்டிருக்கோம்ல, இது ஒரு r, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு r. This is what? 2 into r. This is another r. Total 1 2 3 4 4 r's வரும். 1க்கும் 3க்கும் என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1க்கும் 3க்கும் 1க்கும் 3க்கும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப இங்க லிசன், இங்க எத்தனை கண்டக்டர் இருக்கு? இங்க எத்தனை சப் 7 இருக்கு. பட் இங்க 7 போடாம 6 போட்டிருக்காங்க. ஏன்? 7 போடாம 6 போட்டிருக்காங்க. ஏன்? 6 கண்டக்டர் வந்து அதே டயாமீட்டர் தான் வரும். சென்டர் கண்டக்டர் மட்டும் டிஃபரெண்ட் டயாமீட்டர் வரும். ஓகேவா? 1 2 3 4 5 6 6 கண்டக்டரும் இதே டயாமீட்டர் தான் வரும், டிஸ்டன்ஸ் தான் வரும். ஓகே, இதே டிஸ்டன்ஸ் தான் வரும். ஆனா 6 போட்டிருக்காங்க. 7க்கு மட்டும் இதுல இன்டர்னல் பிளஸ் இதுக்கும் இதுக்கும் இதுக்கான டிஸ்டன்ஸ் 2r. அப்ப எல்லாத்துக்கும் 2r வரும். இது r பிளஸ் 2r, இது வந்து r. ஓகேவா? புரியுதா? சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. அதனால இங்க r போட்டிருக்காங்க, இது தனியா எடுத்து எழுதிருக்காங்க 7th கண்டக்டர். இப்போ டபுள் சர்க்யூட் லைன்னா இப்ப இண்டக்டன்ஸ் இன் 3 phase double circuit line. ஓகேவா? 3 phase double circuit line now we know that A B C. Similarly we get C B A. ஓகேவா? double circuit line
இது டயக்ராமோட நோட் பண்ணிங்க. இண்டக்டன்ஸ் ஃபார் 3 ஃபேஸ் டபுள் சர்க்யூட் லைன் டயக்ராமோட நோட் பண்ணிங்க. இது எழுத வேணாம், டெக்ஸ்ட் வேண்டாம். இது வந்து டிரான்ஸ்போஸ் டபுள் சர்க்யூட் லைன். ஓகே, இது வந்து டிரான்ஸ்போஸ் டபுள் சர்க்யூட். டிரான்ஸ்போஸ்னா நார்மலா வந்து ஏஏ இங்க இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணாம இருக்குன்னு அர்த்தம். இங்க ஏ இருக்கு, ஏ2 இருக்கு. ஓகேவா, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா GMD find the inductance per phase, group individual phase determine together and find GMD between each group. இப்போ GMD கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க. GMDனா என்ன? ஜியோமெட்ரிக்கல் மீன் டிஸ்டன்ஸ். அதாவது அந்த கண்டக்டர் இல்லாம வெளியே கண்டக்டரை விட்டு வெளியே இருக்கிற கண்டக்டர். ஏ கண்டக்டர் ஏக்கும் பிக்கும், பிக்கும் சிக்கும், ஏக்கும் சிக்கும், இதுதான் டிஸ்டன்ஸ் எல்லாமே. ஓகேவா, அதாவது இந்த கண்டக்டர் எடுத்தீங்கன்னா இந்த கண்டக்டர்ல இருந்து அடுத்த கண்டக்டர் ஏக்கும் பிக்கும், ஏக்கும் சிக்கும், சிக்கும் ஏக்கும் ஏக்கோ ஏக்கோ. ஓகே, சோ ஏபி ஏக்கும் பிக்கும், ஏக்கும் பிக்கும் வந்து A1 B1. புரியுதா? ஏபி என்னென்ன காம்பினேஷன் வந்து எல்லாமே போட்டுக்கணும். இங்க வந்து எத்தனை காம்பினேஷன் வரும்? ஏபி ஏபி என்ன? ஏபி ஏ பி பிஏ ஏஏ பிபி 4 காம்பினேஷன் வருமா? 2 இருந்தா 4 காம்பினேஷன் வரும். 2 சர்க்யூட் இருக்கிறதுனால we have A B1 A1 B2 A2 B1 A2 B2 DA. ஓகே, இதான் DA க்கு. அப்புறம் BC BC க்கு வந்து அப்புறம் B க்கு C க்கு 2 சர்க்யூட் இருக்கிறதுனால we have 4 காம்பினேஷன் வரும். AC க்கு we have 2 சர்க்யூட் இருக்கிறதுனால we have 4 காம்பினேஷன். இத மட்டும் நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். இப்போ GMDன்றது இந்த மூணுத்தோட ஆவரேஜ், அதான் ரூட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் யுவர் GMD. ஓகேவா, GMDனா அதர் சர்க்யூட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கணும். இது நோட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட், இது மட்டும் நோட் பண்ணிங்க. அப்ப GMR பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கண்டக்டர் பிளஸ் அதுக்கு A1க்கும் A2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வரும். இது என்னதுன்னா GMRன்றது பர்டிகுலர் கண்டக்டருக்கு, இது வந்து ஏக்கோ A1க்கும் A2க்கும் ஹோல் ஸ்கொயர் 2. அதே மாதிரி 2 பக்கமா பார்க்கணும். A1ல இருந்து பார்க்கணும், A2ல இருந்து பார்க்கணும். ஸோ B1ல SA. சிமிலர் GMRன்றது இந்த மூணுத்தோட ரூட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் யுவர் GMR. இது ஃபாஸ்டா நோட் பண்ணீங்க. GMR என்ன நோட் பண்ணீங்க? அது நோட் பண்ணிட்டீங்களா? அது டிஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா அது வந்து பர்டிகுலர் இன்டர்னல் கண்டக்டர்ல A1 A2ன்றது A கண்டக்டரோ A2 கண்டக்டருக்கும் டிஸ்டன்ஸ். ஓகேவா, அது ஏன் ஸ்கொயர் போட்டிருக்காங்கன்னா 2 கண்டக்டர் நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா, A1 எடுத்துக்கோ A2 எடுத்துக்கோ, அதனால ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. √4 n ஸ்கொயர் போட்டிருப்பாங்கல்ல, நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பார்த்த ஃபார்முலா தான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி SA SB SC போட்டிங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஒவ்வொரு ஏ, அதாவது ஏ கண்டக்டர், பி கண்டக்டர், சி கண்டக்டருக்கு இருக்கிற GMR. ஓகேவா, டோட்டல் GMR பாத்தீங்கன்னா 3 DSA DSB √DSA DSB DSB. அதுல இருந்து we can find this inductance. எழுதிங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. இந்த வச்சுதான் நம்ம அந்த ப்ராப்ளம் போட போறோம். இப்போ GMD கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். அது 4 ரூட்ல எடுக்கணும். அது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் கண்டுபிடிச்சிட்டு அது ரூட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் யுவர் GMD. சிமிலர்லி GMRன்றது இண்டிவிஜுவல் கண்டக்டர் பிளஸ் அதோட சப் கண்டக்டர் A2 A1, that's the subconductor.
ஸோ அது வந்து we can A phase, B phase, C phase கண்டுபிடிக்கணும். From that GMR வந்து பாத்தீங்கன்னா 3 போட்டு DSA, DSB, DSC, root of DSA, DSB, DSC. அப்புறம் அங்க இருந்து இண்டக்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.2 நேச்சுரல் லாக் ஆஃப் GMD by GMR. இந்த GMD, GMR தான் யூசிங் திஸ் ஃபார்முலா கால்குலேட் பண்ணும். இந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ண, இது இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணும். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.